எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சமையல் வீடியோ இன்னைக்கு பார்க்க போறது இல்லங்க. அல்ட்ரா கிரைண்டர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிரைண்டர்ல எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. சூப்பர் கிரைண்டரு. மாவு ஆட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஆட்டிரும். அந்த அளவுக்கு சீக்கிரமா ஸ்பீடாவும், நல்லா நைஸாவும் ஆட்டி குடுத்துருங்க. நாங்க ஆட் ஆட்டிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாரி பேசுவாங்க. நாங்க இந்த மாரி தாங்க ஆட்டணும்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு நான் சொல்றேன். இந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாக் தாங்க பிரச்சனையே எங்களுக்கு. இந்த கிரைண்டர் வாங்குனதுல இந்த லாக்கு தான் சரியா லாக் ஆக மாட்டேங்குது. மாவு ஆட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தாங்க சீக்கிரம் ஆட்டிரும். லாக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. அருமையான கிரைண்டரு தாராளமா வாங்கலாம். இந்த லாக் எப்ப இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் இது சொல்லிக்கிறேன். இந்த அரிசி போடும்போது, இந்த கை பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா அந்த லாக்குல அமுக்கி புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தாங்க இந்த கிரைண்டர ஓடிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். அந்த கைய அமுக்காம நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த லாக்கு வெளியில வந்துரும். அப்புறம் சுத்தமா ஆட்ட முடியாது. அந்த மாரியெல்லாம் இருக்குதுங்க. இப்ப 2 வருஷம் முன்னாடி நான் இட்லி மாவு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்ப டெய்லியுமே இட்லி மாவு ஆட்டணும். டெய்லி ஆட்டிருக்கும்போது சீக்கிரமா ஆட்டிருங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மாவு ஆட்டிட்டு அந்த கல்லு கழுவுறதுக்காக அந்த லாக்கு ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகவே இல்ல. என்ன காரணம்னு தெரியல. அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு அந்த கல்லு கழுவுறதுக்கு அப்படியே தண்ணிய ஊத்தி கிரைண்டர ஓட விட்டு அப்படியே தண்ணிய அப்படியே சாய்ச்சி கீழ ஊத்திட்டு நல்லா தொடச்சு எடுத்து அப்படியே கிளீன் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா, நம்ம கடைக்கு சர்வீஸ் பண்ண குடுத்தோம்னா, அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மாவு ஆட்ட முடியாது. ஏன்னா, மாவு வியாபாரம் பண்ணிகிட்டுருக்கோம். டெய்லி மாவு ஆட்டணுமேன்னு குடுக்காம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி பண்ணிட்டு வாங்கன்னு மாமாட்ட குடுத்து விட்டேங்க. அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த லாக்கு நம்ம போட்டாலுமே சரியா நிக்காம, வெளியில வந்துரும் பாருங்க. அரிசி போட்ட உடனே. இந்த மாரி கை வச்சு அமுக்குனாலுமேவும், நம்ம கைய எடுத்தா லாக் வெளியில வந்துரும். அந்த மாரியே இருந்துச்சு. ஒரு 4, 5 தடவ சர்வீஸ் பண்ணி பண்ணி பார்த்தோம். ஒண்ணும் சரியாகல. இப்ப லாஸ்ட்டா சர்வீஸ் பண்ணி, இந்த மாரி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, மாவு ஆட்டுறதுக்கு 2 மணி நேரம். இந்த ஒரு உரலு போட்டு எடுக்கணும்னா 2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்ப பாருங்க அரிசி போட்டுட்டேனா, அரிசி போட்டதுக்கப்புறமா அந்த கருப்பு உளுந்துல தான் இட்லி, தோசை, பணியாரம் 3மே ஊத்திக்கிறலாம் இந்த மாவுல. மிக்ஸியில அரைச்சு இந்த மாரி சேர்த்து ஒரே இதாக அரைச்சுக்கிறணுங்க. தனியா அரிசியெல்லாம் நம்ம போட்டோம்னா சுத்தமா அரைப்படவே மாட்டேங்குது. ஆட்டாம ஒரு நாள் இடியாப்பத்துக்கு போடலாமேன்னு போட்டா, சுத்தமா ஆட்டவே இல்லங்க. அதுக்கப்புறமா உளுந்த ஊற வச்சு போட்டு மறுபடியும் ஆட்டி தோசை, பணியாரம் தான் ஊத்தணும். அந்த மாரி கிரைண்டரு பிரச்சனை ஆயிருச்சு. இல்ல வாங்குன உங்களுக்கு இந்த மாரி இருக்கா என்னான்னு சொல்லுங்க. இடையில வந்தது ஆரம்பத்துலலாம் நல்லா இருந்துச்சு. அந்த லாக் எப்ப டைட் ஆகி நம்ம சர்வீஸ் பண்ண குடுத்தனோ, அன்னைக்கு இருந்து தாங்க பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா கிரைண்டர்லாம் அருமையான கிரைண்டர். எந்த குறையுமே சொல்ல முடியாது. கிரைண்டர் குடுக்கவும் எனக்கு மனசு இல்ல. நல்லா இருக்கு கிரைண்டர். நம்ம எப்படி ரூ. 500 கேட்குறாங்க இந்த கிரைண்டர. ரூ. 500 தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க ரூ. 500 குடுத்துவிட்டு, நம்ம புது கிரைண்டர் 5000, 6000 வேற கிரைண்டர் வாங்குனோம்னாலும் அவ்வளவாகும். எதுக்கு நம்ம இந்த கிரைண்டர்ல ஆட்டலாம்னு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா 2 மணி நேரம் ஆகுதுங்க. பாருங்க 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் மாவு ஆட்டியே தோண்ட முடியுது. அந்த அளவுக்கு ஆகுது. அருமையான கிரைண்டர். உங்களுக்கும் இந்த மாரி தான் இருக்கா என்னான்னு சொல்லுங்க. வாங்குனவங்க. இல்ல எங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனையா என்னான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த கம்பெனிலேருந்து வருவாங்க. அவங்ககிட்ட நீங்க குடுத்து சரி பண்ணி பாருங்க அப்படின்னு சர்வீஸ் பண்ண இடத்துல சொல்லியிருக்காங்களாம். சரி அவங்கள கூப்பிட்டு ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஒரு உரல் ஆட்டி முடிக்க 2 மணி நேரம் ஆச்சுங்க. பாய், நன்றி, வணக்கம்.